ராமச்சந்திரன் நடிப்புக் கலையையும் அரசியலையும் தமது இரு கண்களாகக் கருதினார். தாம் நடித்த திரைப்படங்கள் வாயிலாக நல்ல பல கருத்துக்கள் மக்களைச் சென்றடைய பெரும் முயற்சி எடுத்தார். இத்தகைய செயல்பாடுகள் படிப்பறிவற்ற பாமர மக்கள், எளியவர்கள், உழவர்கள், தொழிலாளர்கள் முதலியோரிடையே மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. கடின உழைப்பே ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியைக் கொடுக்கும் என்று ராமச்சந்திரன் நம்பினார். மக்கள் அவரை புரட்சிக் கவிஞர் என்றும் மக்கள் திலகம் என்றும் போற்றினர். அறிஞர் அண்ணாவின் நெஞ்சம் கவர்ந்தவராக எம். ஜி. ஆர். விளங்கியதால் அவரை அறிஞர் அண்ணா இதயக்கனி என்று போற்றினார். ராமச்சந்திரன் நடிப்புத் துறையில் மட்டுமின்றி அரசியலிலும் ஈடுபட்டார். இவர் 1963ஆம் ஆண்டு சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினரானார். 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலின் போது பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1972ஆம் ஆண்டில் தாம் இருந்த இயக்கத்திலிருந்து விலகி புதிய கட்சியை தொடங்கினார். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெருவெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்றார். 11 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதல்வராக பணியாற்றினார். சென்னை பல்கலைக்கழகம் அவரது பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் பட்டத்தை வழங்கி அவருக்கு சிறப்பு செய்தது. எம். ஜி. ராமச்சந்திரன் வறுமை, படுகொடுமை, பசிக்கொடுமை ஆகிய இரண்டையும் இளமையிலே உணர்ந்தார். அதனால் அவர் பெருந்தலைவர் காமராசர் காலத்தில் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டத்தை தொடக்கப் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் சத்துணவு வழங்கும் திட்டமாக செயல்படுத்தினார். புரட்சித் தலைவர் என்று மக்களால் போற்றப்பட்ட எம். ஜி. ராமச்சந்திரன் 24/12/1987 அன்று இயற்கை எய்தினார். எம். ஜி. ராமச்சந்திரன் அவர்களது உடல் சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா நினைவிடத்திற்கு அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டு அவருக்கான நினைவகம் எழிலுற அமைக்கப்பட்டது. அவர் தம் பணியை பாராட்டி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது, இந்திய மாமணி 1988ஆம் ஆண்டு அவருடைய மறைவுக்கு பின் குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டது. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார்? இன்னும் அவர் நடித்த திரைப்பட பாடலுக்கு அவரே சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்.